தாவேக்கா தனித்து போட்டி நடத்திருக்காங்க. இருந்தாலும் அவர் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டி அமைச்சிருக்காங்க. மாநாடுன்னா நேருன்னா மாநாடு. இதே நேரு அவர்கள் மீது பவன் கல்யாண் பேசினாரா சார்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய தலைவர் என்ற விருப்ப மனு கொடுத்த முக்கிய நிர்வாகிகளை பெரும்பாலான தொகுதிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நேர்காணல் அது தலைவர் வந்து எல்லாரையும் வந்து மாவட்ட வாரியாகவும் தனித்தனியாகவும் நிறைய பேர் சந்திச்சு நேர்காணல் முடிச்சிருக்காங்க. முதல் கட்டமான நேர்காணல் ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து வர நாட்கள்ல இதுக்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிவடையும். தலைவர் வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரி தொகுதிகளில் வேலை பார்க்கணும், எப்படி வந்து தேர்தலை சந்திக்க வேணும் என்று பல அறிவுரைகளுக்கு இந்த நேர்காணல் ஒவ்வொரு நிறைய நிர்வாகிகள் பல தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சு நேர்காணலையும் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு தேர்தல் கொடுத்தோம். இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் தனித்து போட்டி நடத்திருக்காங்க. இருந்தாலும் அவர் தொடர்ந்து வந்து பாஜக கூட்டி அமைக்க ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வந்து கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. ஆனா காங்கிரஸ் மேல பொறுப்பான தொடர்ந்து அவங்களோட தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த அபிஷியல் பேச்சு இல்லாம இல்ல அபிஷியலா யாரும் பேசாம நிறைய யூகத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பரப்பப்படும், நிறைய சொல்லப்படும். நிறைய நாங்க 6 மாசம் 8 மாசம் சொல்லிட்டு இருக்கோம். 8 மாசம் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாங்க நிலையாக என்ன சொல்லணுமோ நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சைடு இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு கரூர் சம்பவம் தொடர்பா 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்ல, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துச்சு அவருக்கு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் பல அமைச்சர்கள் மத்தியில இருந்து வந்த குழுக்கள் ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்க நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியா நடக்கும். வேட்பாளர்கள் பட்டியல் எப்போ சார் வெளியே? இல்ல, அதெல்லாம் தலைவர் தான் முடியும். இப்பதான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்கு. இல்ல, 10,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் முதல் நாளே கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மனுக்கள் சராசரியா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்துருக்கு. இல்ல, திமுக இந்த 5 வருஷம் என்ன செஞ்சுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷமா ஏதாவது ஒரு தரப்பு மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க. நேற்று நடந்த மாநாடு வந்து அவங்களுடைய மாநாடு இல்ல, அது அவங்களுடைய பண திமிரை காட்டின ஒரு இடம். ஏதாவது ஒரு இடம், அதாவது நேற்று நடந்த மாநாடுக்கு குறைந்தபட்சம் 250 கோடிக்கு மேல செலவு செய்திருப்பார்கள் திமுக அமைச்சர்கள், அங்க இருந்த அமைச்சர்கள். இதெல்லாம் எங்க இருந்து? ஏற்கனவே அங்க இருக்கிற அமைச்சரை பாராட்டினார். நேற்று வந்து சொன்னாரு, அதாவது மாநாடுன்னா நேருன்னா மாநாடு. இதே நேரு அவர்கள் மீது 3000 கோடிக்கு மேல ஊழல் செய்ததாக இடியில வழக்கு இருக்கு. இடியில வந்து அவங்க கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் டிவிஎஸ்சிக்கு அவங்க வந்து அமைச்சு இதுவரை வழக்கு தொடுக்கப்படவில்லை. ஸோ அப்படி ஒரு நபர் நடத்தும் ஒரு மாநாடு, அது எத்தனை 100 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கும். மக்கள் படும் கஷ்டத்துல நேற்று வந்து இப்ப சமையல் எரிவாயு கிடைக்காம ஒவ்வொருத்தலையும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல 200 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு மாநாடு போறாங்கன்னா இந்த மாநாடு தான் திமுகவுக்கு தோல்விக்கே காரணமாக இருக்கும். ஆளுங்கட்சி திமுக வந்து 28 கட்சிகளோட கூட்டமைப்பு போட்டி போடுறாங்க. கேட்டா வந்து எங்களுக்கு வந்து யாருக்கும் பயம் கிடையாது, அவங்க ஆட்சி பயம் இல்லாதவங்க சொன்னாங்க, அவங்க நம்பிக்கை இல்லாம யாரும் எந்த கட்சி போகல அப்படின்னு சொல்றாங்க. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒண்ணும் இல்ல சகோதரர், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியா இருக்கும் திமுக கூட்டணியில. யாருக்கும் இவ்வளவு பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்ல போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டணி போட்டுருக்காங்க. 28 இடத்துல 28 கட்சிகளை சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க ஆளுங்கட்சியை. ஏன் தாவேக்கையும் கூட்டணியோட சந்திக்க கூடாது தேர்தல? அதாவது கூட்டணி வைக்காம தனியா தான் நிக்கணும்னு ஏதாவது இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. யாரு கூட கூட்டணி சேர முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரு கூட கூட்டணி சேருவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சகோதரி பிரேமலதா அவர்கள் இந்த திமுக அரசு எவ்வளவு கேவலமா பேசணும்னு பேசினாங்க. அடுத்த நாளே வந்து சேர்றாங்க. இது பேர் கூட்டணியா? இதெல்லாம் வந்து கூட்டணின்னா அது இதுல என்ன மக்களுக்கு பயன் இருக்க போகுது? இது அவங்களுக்கான அதிகார பகிர்வை தவிர்த்து இது எதுவும் கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்யற கூட்டணி கிடையாது. இத திரு வைகோ அவர்கள் இருக்காரு. வைகோ கட்சி ஆரம்பிச்சதே திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சியில இருந்து தூக்கணும், அவர் கட்சியில இருந்து தூக்கணும், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டணியா?
இதெல்லாம் அவர்களுக்கு தேவையான பணமோ அதிகாரமோ என்னென்ன வேணுமோ அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனைகளுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யிருக்கா? மக்கள் ஒருபோதும் இப்படி ஒரு கூட்டணியா, இப்படி ஒரு 28 கட்சியா, 28 கட்சி பேரை சொல்லுங்க, 2 கட்சி பேரை தவிர யாருக்கும் தெரியாது. 28 கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இது விரும்பவில்லை. ஏன்னா தேமுதிக இருக்கிற தொண்டர்களுக்கு விரும்புறாங்களா திமுக உடைக்கணும், இல்ல காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்கள் விரும்புறாங்களா திமுக உடைக்கணும்? எந்த தொண்டர்களும் திமுகவோட கூட்டணி யாரும் விரும்பவில்லை. என்ன தலைவர்கள் வேணா அவங்களுக்கான செட்டில்மெண்ட்ல இருக்கலாம், தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை, மக்களும் விரும்பவில்லை. 28 பேர் நான் 50 பேர் கூட வச்சுக்கிட்டோம், 50 சின்னத்தை வச்சுக்கிட்டோம், எலெக்ஷன் அன்னைக்கு தெரியும் மக்கள் யார் போட்டு. பவன் கல்யாண் பேசினாரா சார் அந்த காசிப்? இணைப்பு செயலாளர் எங்க சார் பேசுறீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.